அதிகாரம் 4. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் இன்னும் எருசலேமையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பக்தியுள்ளவர்கள் எருசலேம் நகரத்தை விசுவாச கண்களோடு நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தர் தங்களை பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவித்து எருசலேம் நகரத்திற்கு திரும்பவும் அழைத்துக் கொண்டு போவார் என்று ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போகாமல் எருசலேம் நகரத்திலேயே தங்கியிருக்கிற யூதர்கள் தங்களை பற்றி பெருமையாய் நினைக்கிறார்கள். எருசலேம் நகரம் உறுதியாய் நிலைத்திருக்கும் வரையிலும் தங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று தங்கள் இருதயத்தில் பெருமையோடு இருக்கிறார்கள். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகையிடுவார்கள். எருசலேம் நகரத்துக்குள்ளே கொடிய பஞ்சங்களும் வேதனைகளும் உண்டாகும். எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக சத்துருக்கள் அரண்களை எழுப்புவார்கள். எருசலேம் நகரத்திற்குள்ளே கொடிய பஞ்சம் உண்டாகும்.